ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 1 எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவசரமாக பரபரப்பாக பண்ண வேணாம், நிதானமாக பண்ணுங்கள். டைம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கோ அதுபடி தாங்க ஃபில் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்ட் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. நான் இதை பிளாக்ல அப்லோட் பண்ணலாமா, ப்ளூ அப்லோட் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஒயிட்னா ஒயிட் மட்டும்தான். ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒரு 100 ரூபா செலவு பண்ணி 4 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கிளியரா? சரி, எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கூகுளில் டிஎன்பிசி அப்புறம் மாதிரி போயிடுங்க. 2 விஷயம் இருக்குங்க. OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா சொல்லுவாங்க. உங்ககிட்ட OTR இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் OTR இல்லை அப்படின்னா நான் சில பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கிளியரா? சரி, OTR அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, டிஎன்பிசி எக்ஸாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் போய்னாக்கா நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 150 ரூபா செலவு பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இதுக்கு நெட் சென்டர் போய் தனியாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே போனால் 500 ரூபா 600 ரூபா கேட்பாங்க. 150 ரூபா நீங்கள் செலவு பண்ணாலும் ஈஸியாக போய்னாக்கா பண்ணிடலாம். இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் குரூப் 1 அப்ளை பண்ண முடியும், OTR இல்லாதவங்க. சரியா? ஸோ டிஎன்பிசி அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நியூ யூசர் ரெஜிஸ்டர் அப்புறமா இருக்கும். ஸோ நியூ யூசர் என்ன பண்ணுங்கன்னா இதை போய்னாக்கா கிளிக் பண்ணிக்குவோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்னாக்கா போய்ட்டு இந்த மாதிரி வரும். இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பாருங்கள், தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் மாதிரி காட்டும். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா தமிழ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தமிழில் போய்னாக்கா வரும். இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, இங்கே கிரியேட் லாகின் ஐடி, ஒரு லாகின் ஐடி பின்னா கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு டைமும் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒரு ஐடி ஒரு பாஸ்வேர்ட் உள்ளே போட மட்டும் தான் உள்ளே பின்னாக போகும். உங்களுக்கு எந்த மாதிரியான ஐடி வேணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பின்னாக பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ நான் பின்னாக பண்ணுறேன். சரி, எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா விக் கேபிசி அப்புறம் மாதிரி போட்டிருக்கேன். இதே நீங்கள் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போடுங்க. இங்கே செக் அவைலபிலிட்டி அப்புறம் மாதிரி கேட்பாங்க. இந்த நேம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு என்ன வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த நேம் இல்லைன்னு அப்புறம் மாதிரி காட்டுது. ஓகேவா? ஆல்ரெடி யாரும் வச்சிருக்காங்க, நம்ம வேறு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இந்த நேம் பின்னாக்க நான் கிரியேட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பின்னாக்க கேட்குறாங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். ஒரு கேப்ஸ் லெட்டர் வந்திருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் வந்திருக்கணும், நம்பர் பின்னாக இருக்கணும். அண்ட் ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் இல்லைனா ஆஷ் இந்த மாதிரி பின்னாக போடணும். மொத்தமாக மினிமம் 8 பின்னாக இருக்கணும். மேக்ஸிமம் 15 பின்னாக்க போடணும். நீங்கள் 8 போட்டுக்கங்க, போதுமானதாக இருக்கும். அப்போ தான் மறக்காமல் வந்திருக்கும். இது போட்டுட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பின்னாக போடணும். மெயில் ஐடி மொபைல் நம்பர் பின்னாக்கா கேட்பாங்க. மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் உங்களுக்கு எது ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் போடுங்க. கிளியரா? சரி, பார்ப்போம். ஸோ பாஸ்வேர்ட் மெயில் ஐடி நான் பின்னாக்கா போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் பின்னாக கேட்பாங்க. நேம் பொறுத்த வரைக்கும் உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிளியரா? அண்ட் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்க நம்பரை கொடுங்க. நெக்ஸ்ட் ஓடிபி கொடுத்தாச்சு. உங்கள் அப்பா நேம், உங்கள் அப்பா எங்கே பின்னாக்கா பிறந்தாங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸு, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். இதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேண்டோட பர்த் டிஸ்ட்ரிக்ட் நேட்டிவ் மாற்றி கொடுக்கணும் நீங்கள். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமத்தில் இருந்திருப்பீங்க, உங்கள் கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காது, நீங்கள் வேறு எங்கன்னா பின்னாக்க பிறந்திருப்பீங்க. அந்த மாதிரி எங்கே நீங்கள் பிறந்தீங்களோ அந்த மாவட்டமும் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதே சரியாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிலிஜியன், கேஸ்ட் எல்லாமே கேட்பாங்க. கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். சரியா? ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனல் கேட்டகரி. இதை பொறுத்த வரைக்கும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கம்யூனல் கேட்டகரி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதாவது நீங்கள் எதை பின்னாக்கா பேஸ் பண்ணி இருக்கீங்க அப்புறம் மாதிரி காட்டும். ஓசி, பிசி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினீங்க இல்லையா சர்டிஃபிகேட்டோட நம்பர் பின்னாக இருக்கும். அதை நீங்கள் பின்னாங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதர்ஸ் அப்புறம் மாதிரி பின்னாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேவ் ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உள்ளே போகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th லெவல் கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th லெவல், உங்களோட 12th லெவல் 10th சர்டிஃபிகேட் இருக்குல்ல அந்த நம்பர் கேட்பாங்க, ஐடி கேட்பாங்க. அடுத்தது உங்களோட ஃபோட்டோ சைன் வந்திருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிளியரா? சரி, எல்லாம் இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னா அட்ரஸ் பின்னா கேட்பாங்க. அட்ரஸ் ப்ராப்பராக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ப்ரொசீட் அப்புறமா இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ சைன் பின்னாக்க கேட்பாங்க. சரியா? இதுக்கப்புறம் என்னோட பாஸ் பின்னாக்கா பண்ண முடியாது. ஏன்னா 10th சர்டிஃபிகேட் ஒன்று தான் பின்னாக்கா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சைன் பின்னாக்கா கேட்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நீங்கள் ஒயிட் தாங்க கொடுக்கணும். அது கரெக்டாக பின்னாக்கா பார்த்துக்கோங்க. சரியா? ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருந்தாகணும். சைனுக்கும் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருந்தாகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12th அந்த யூஜி கேட்பாங்க. வேறு எதுவும் பெருசாக வந்திருக்காது. இதை தவிர்த்து பெருசாக ஏன்னா கேட்குறாங்க, உங்களுக்கு புரியாமல் இருக்குது, புதுசாக பண்ணுறவங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா?
இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிஆருக்கான ஐடியும் பாஸ்வேர்டும் கையில் வந்து பின்னாக்கா கிடச்சிடும். உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து பின்னாக்கா வந்துடும். நீங்கள் வந்து பின்னாக்கா அதை வச்சுக்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த ஐடியா வச்சு எப்படி எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். கிளியரா? ஓகே. நான் ஏன் வந்து இது ஃபுல்லாக வந்து முடிக்கல ஓடிஆர் அப்படின்னா, நம்ம 10th சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் உள்ளே வந்து பின்னாக்கா போகும். என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்குது. நான் அந்த ஐடியா போட்டேன் அப்படின்னா உள்ளே வந்து பின்னாக்கா போகாது. ஸோ நான் இங்கே வந்து பின்னாக்கா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 12th ஃபோட்டோ சைனு அண்ட் உங்களோட யூஜி வந்து கேட்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அண்ட் பேமெண்ட் கேட்பாங்க. பேமெண்ட் பொறுத்தவரை நெட் பேங்கிங்கில் வந்து பின்னாக்கா பண்ணுங்கள். சரியா? கார்டு யூஸ் பண்ணாதீங்க. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து பின்னாக்கா ஆகும். கிளியரா? சரி, இப்போ நம்ம ஓடிஆர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஓடிஆர் வச்சு குரூப் 1 எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அதை வந்து பின்னாக்கா பார்த்துடலாம். கிளியரா? ஸோ இப்போ ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கிடச்சாச்சா? ஸோ வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை நவ் அப்புறம் மாதிரி காட்டும். ஸோ அதை வந்து பின்னாக்கா கிளிக் பண்ணுங்கள். ஸோ குரூப் 1 எக்ஸாம் இங்கே வந்து இருக்கா? ஸோ வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவ் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்டு வந்து பின்னாக்கா போட சொல்லுவாங்க. இதை போட்டிங்கன்னா உள்ளே வந்து பின்னாக்கா போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி தான் வந்து வரும் உங்களுக்கு. கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு காட்டும் பார்த்தீங்களா? இதை வந்து பின்னாக்கா கிளிக் பண்ணாதீங்க. திரும்ப வெளியே வந்து பின்னாக்கா போயிடும். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பின்னாக்கா வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் கிளிக் ஹியர் டு அப்ளை குரூப் 1 அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா காமிக்கும். நான் ஒரு ஸ்டெப் வந்து பின்னாக்கா பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வந்து பின்னாக்கா இருக்குது. சரியா? அந்த கிளிக் ஹியர் காமிச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து பின்னாக்கா போகும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பின்னாக்கா வரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டு டேட் என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே வந்து பின்னாக்கா டிக் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உள்ளே வந்து பின்னாக்கா போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சைன் வந்து பின்னா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஓடிஆரில் வந்து ஃபோட்டோ சைன் வந்து பின்னாக அப்லோட் பண்ணியிருந்தாலும் திரும்ப வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து பின்னாக கொடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் சேம் ஃபோட்டோ கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேம் ஃபோட்டோ நீங்கள் வந்து பின்னாக கொடுக்கலாம். சரியா? அண்ட் டேட் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட்டுங்க. டேட் நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/7 வந்து பின்னாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன டேட்னாலும் நீங்கள் வந்து பின்னா போட்டுக்கலாம். நான் வந்து பாருங்கள் 26 அப்புறம் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபோட்டோ சைன் கரெக்டாக வந்து பின்னா பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் உங்கள் அப்பா பேர்லாம் வந்து பின்னாக்கா வரும். அதை ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. திரும்ப அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து போட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் பேர் நேமு திரும்ப வந்து என்ன சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கா இல்லையா அதை பார்க்கறதுக்காக திரும்ப வந்து போட சொல்லுவாங்க. செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீட் அதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பின்னாக்கா வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து பின்னாக்கா விசிபிள் ஆகும். அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்புறம் மாதிரி செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ அப்புறம் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th பப்ளிகேஷன் ரிசல்ட் இருக்கு இல்லையா? 10th 12th காலேஜ் அதை வந்து பின்னாக்கா போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். 10th 12th பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எப்போ ரிசல்ட் வந்து பின்னாக்கா வந்திருக்கும் அந்த டேட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பர். நீங்கள் தமிழ் ஒரு லாங்குவேஜாக படிச்சிங்களோ படிக்கலையோ அதை வந்து கேட்டிருப்பாங்க. வேறு எதுவும் வந்து இருக்காது. பேசிக்கான விஷயந்தான். ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிட்டிங்களா முடிக்க போகிறீங்களா அப்புறம் மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் படிங்க அப்படின்னா இதை வந்து பின்னா கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் டிகிரி முடிச்சாச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து பின்னாக்க போய்க்கலாம். நான் டிகிரி வந்து பின்னா முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து பின்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்து லா டிகிரி நான் லாலாம் வந்து பின்னாக்க முடிக்கலங்க. நீங்கள் லா இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. யூஜி வந்து பின்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. யூஜி முடித்தா மட்டும் தான் உள்ளே வந்து பின்னா போக முடியும். ஸோ யூஜி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜியில் என்ன டிகிரி அப்புறம் மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்கள் டிகிரி சப்போஸ் இதில் இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்புறமா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்க ஒன்று தான் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நான் வந்து பின்னா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போர்டு வந்து பின்னா கேட்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேஜராக என்ன வந்து பின்னாக்கா படிச்சிருந்தீங்க அப்புறம் மாதிரி கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் படித்தது இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதெல்லாம் வந்து இல்லை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா அதர்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பின்னா கிளிக் பண்ணிக்கிறேன் மெக்கானிக்கல். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து பின்னாக்கா போட்டுக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக படிச்சிங்களா ஈவினிங் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ ரெகுலர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் தமிழ் படிச்சிங்களா படிக்கலையா அப்புறம் மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நான் வந்து நோ ஒன்று கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எஸ் அப்புறம் மாதிரி கொடுக்கணும். சரியா? அடுத்தது இந்த ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்காக மட்டும் இதை வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒரு போஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். அந்த போஸ்ட்டுக்காக மட்டும் இதை வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இதை முடிச்சிங்கன்னா அதை வந்து கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா யூஜி போட்டிங்களா பிஜி போட்டிங்களா அது வரைக்கே போதுமானது தான். பிஇ பிஎஸ்சி எல்லாருமே அப்ளிகேபிள் தான். இந்த டிகிரிலாம் இல்லை நான் அப்ளை பண்ண முடியாது அப்புறம் மாதிரி திங்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து பின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் தான். கிளியரா? ஸோ கரெக்டாக வந்து பின்னாக்கா பார்த்து போட்டுக்கோங்க. ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எஸ் தான் வந்து கொடுத்தாகணும். ஹைட்டு அண்ட் சென்டிமீட்டரில் வந்து கரெக்டாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது பாய்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க.
அந்த லெவலுக்கு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? இந்த ஹைட் வெயிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்சிக்கு மட்டும் தான் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் கண்டினியூ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து வருங்க. கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டுக்கலாம், கொஞ்சம் சிக்கன் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்ட் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து பின்னாடி கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்து அது ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் கரெக்டாக வந்து பின்னாடி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பின்னாக்கா இதில் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிள் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த டிசேபிலிட்டிக்கு மட்டும் வந்து பின்னாக்கா தேவையில்லை அப்புறமா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பின்னாக்கா வரும். சில வந்து பாருங்கள் இந்த மாற்றுத்திறனாளி இருக்கு இல்லையா, அவங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டைப்பில் வந்து பின்னாக்கா வரீங்க, அதாவது கை சரியில்லை கால் சரியில்லை அப்புறமா இருக்கும் இல்லையா, ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க, அதை கரெக்டாக வந்து கொடுங்க. சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நோ தான் வந்து பின்னாடி கொடுக்கணும். எஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் வந்து கேட்குறாங்க. மோஸ்ட்லி இல்லாமல் தான் வந்து இருப்போம். ஸோ கொடுத்தாச்சு. இது கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ அப்புறமா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து கிடையாது. எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க. சரியா? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எங்கன்னா டிபார் ஆயிருக்கீங்களா அதை வந்து கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கணும். கிரிமினல் கேஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, நோ தான் வந்து கொடுத்தாகணும். ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் வந்து பின்னாக எஸ் தான் வந்து கொடுத்தாகணும். சரியா? ஸோ கிரிமினலுக்கு நோ கொடுக்கணுங்க, எஸ் கொடுத்துறாதீங்க. ரைட்டா? ஓகே. நான் எல்லாம் எஸ் கொடுங்க, அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இது முக்கியமான விஷயங்க. என்னென்னா நீங்கள் வந்து லிவிங் மோர் தென் ஒன் ஸ்போஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஆப் வச்சுருவாங்க. இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு 2 மனைவிகள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்புறமால விஷயம் வந்திருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட பர்சனல், நான் தலையிடலை. பாருங்கள், நான் எஸ் வந்து கொடுத்தேன். எஸ் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாக்கா அப்ளை பண்ண முடியாது அப்புறம் மாதிரி பின்னா கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் நோ தான் வந்து பின்னாக்கா கொடுத்தாகணும். சேவ் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் வந்து கேட்குறாங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1லேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படித்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். நான் வந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், எலிஜிபிளானா கிடையாது. 12th வரைக்கும் படித்தேன், கிடையாது. டிகிரி மட்டும் படித்தேன், கிடையாது. 1லேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படித்தா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள், இல்லை அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பார்த்தீங்கன்னா நோ தான் கொடுத்தாகணும். சப்போஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. 1லேருந்து டிகிரி வரைக்குமே 10th 12th டிகிரி நீங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கணும். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுங்க. நோ கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளம் கிடையாது, உள்ளே வந்து பின்னாக வந்துடும். எக்ஸாமினேஷன் சென்டர் கரெக்டாக வந்து பார்த்து கொடுக்கணுங்க. ஓகேவா? 2 சென்டருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக வந்து பின்னாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஏன்னா சென்டரை வந்து கிளிக் பண்ணும்போது லேப்டாப்பில் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்கால் பண்ணுவீங்களே, அப்போ வந்து பின்னாக மாறிடும். அதனால் பார்த்து தெளிவாக வந்து பின்னாக கொடுங்க. கிளியரா? அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சென்டர் சென்னை மட்டும் தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்கள் சிலபஸ் வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மட்டும் தான். இங்கே வந்து தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் வந்து கிடையாது, எல்லாருக்குமே சேம் சிலபஸாக இருக்குது. அண்ட் மெயின்ஸுக்கு வந்து பின்னாக்கா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டும் சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பின்னாக்கா கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு அதை வந்து பின்னா கேட்பாங்க. ஸோ அதை வந்து பின்னாக்கா பண்ணிடலாம். நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட் அப்லோடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து பின்னாக்க இல்லை பிடிஎஃபாக வந்து பின்னாக்க போட சொல்லியிருப்பாங்க. ஆதார் கார்டு பிடிஎஃப் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது பிடிஎஃப் வந்து கேட்பாங்க. பிடிஎஃப் தான் வந்து பின்னாக்க கொடுக்கணும். நீங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 200 KB வந்து பின்னாக்க இருக்கணுங்க. தயவுசெய்து சைஸை வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. ரைட்டா? நீங்கள் ஓடிஆர் பண்ணும் போதே மோஸ்ட்டாக அதை வந்து கொடுத்துருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருக்காது. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் ஃபுல்லாக வந்து பின்னாக்கா அப்லோட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வந்து பின்னாக்கா வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து பின்னாக உங்களுக்கு ஜென்ரேட் வந்து பின்னாக ஆகாது. நீங்கள் லாஸ்ட்டாக ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஐடியாலாம் வந்து பின்னாக கொடுப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பின்னா பார்த்துக்கல. பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் ஃபோட்டோ, சைன் எல்லாமே இதில் வந்து பின்னாக்கா இருக்கும். இதில் எல்லாமே சரியாக இருக்கா அப்புறம் மாதிரி பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ பாருங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் அப்பா பேர், அம்மா பேர், எந்த மாவட்டம் எல்லாமே இங்கே வந்து பின்னாக்கா அதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சரியாக இருக்கா அப்புறம் மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கொடுத்த மட்டும் தான் இங்கே வந்து பின்னாக்கா அதில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். ரைட்டா? எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் வந்து பின்னாக்கா கொடுக்குற மாதிரி வந்திருக்கும்.
பாருங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிக்கு வந்து பின்னா கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீ கொடுத்து தான் ஆகணும். டிக் கொடுக்கல அப்படின்னா உள்ளே வந்து பின்னாக்கா போகாது. எல்லாமே டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் சிக்னேச்சர் எல்லாமே சரியாக இருக்கா அப்புறம் மாதிரி வந்து பின்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பின்னாக்கா கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உள்ளே வந்து பின்னாக்கா போகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்புறம் மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் எதனா இல்லை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் போய்ட்டு கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ எல்லாம் வந்து பின்னாக்கா பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பின்னாக்கா இல்லை வந்து கேட்டிருக்காங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 ரூபா அப்புறம் மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேட்வே பார்த்து எஸ்பிஐ அப்புறமா தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் பேமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து பின்னா கிளிக் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் நெஃப்ட் அப்புறம் மாதிரி காட்டுதில்ல, இதை முடிஞ்ச வரைக்கும் வந்து நெஃப்ட்டில் வந்து பின்னாக்கா பே பண்ண வந்து பின்னாக்கா பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நெஃப்ட்டில் பே பண்ணால் சீக்கிரமாக வந்து பின்னாக்கா ஆகும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கோளாறு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கார்டில் பண்ணலாம், நான் வேணாம்லாம் சொல்லலை. பட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கார்டில் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபார்ம் வந்து பெண்டிங் அப்புறம் மாதிரி காட்டும். அந்த பெண்டிங் பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா FORM இந்த மாதிரி ஃபார்ம்னே போட்டு ஒரு ப்ளூ கலர் லிங்க் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பின்னாக்கா முடிஞ்சிடும். சரியா? பேமெண்ட் மட்டும் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். மல்டிபிள் டைம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி பண்ணிவிட்டு உங்கள் மணி வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வந்து பின்னாக ஆகிடும். அது ஆகலைனாலும் திரும்ப வந்து பின்னாக பண்ணாதீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள். நான் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன். அவசரப்பட்டு வந்து பின்னாக மல்டிபிள் டைம் பே பண்ணாதீங்க. காசு தான் வேஸ்ட் ஆகும். சரியா? ரொம்ப முடியலன்னா எனக்கு வந்து பின்னாக்கா மெசேஜ் பண்ணுங்கள் மக்களே. உள்ளே போய்ட்டு உடனே பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நானும் வந்து கொஞ்சம் வந்து பாவம். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நான் நெஃப்ட் வந்து பின்னாக்கா கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நான் பேமெண்ட் வந்து பின்னாக்கா பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்புறம் மாதிரி வந்து வருங்க. இது வரல அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து பின்னாக்கா பே பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போய் செக் பண்ணி பாருங்கள். திரும்ப காசு நீங்கள் வந்து பின்னா கொடுக்க வேண்டாம். சரியா? அண்ட் உங்கள் மெயில் ஐடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி வந்து பின்னாக்கா வரும். மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து பின்னாக்கா வராது. வரலாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கலாம். டேஷ்போர்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கரண்ட் அப்ளிகேஷன் அப்புறம் மாதிரி வந்திருக்கும். அது என்னெல்லாம் இருக்குது அப்புறம் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம் வந்து இப்போ ஆகிடுச்சு. பெய்ட் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா வந்திருக்கு. சரியா? சப்போஸ் கரெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்காக. ஸோ நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பின்னாக்கா பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பெய்டு வரலை பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி போங்க. ஓகேவா? ஸோ டேஷ்போர்டில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் வந்து பின்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வருது இல்லையா, இந்த பெய்ட் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து பின்னா இருக்கும். ஃபார்ம் டு கிளிக் பேமெண்ட் அப்புறம் மாதிரி வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பின்னாக்கா ஆகிடும். ஒரு வாட்டி மட்டும் பே பண்ணுங்கள். தயவு செஞ்சு மல்டிபிள் டைம் பே பண்ணி நீங்கள் காசை வந்து வேஸ்ட் ஆக வேணாம். கிளியரா? ஸோ இவ்வளோ தாங்க நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியது. ரைட்டா? ஸோ அப்ளிகேஷன் ஐடி உங்களுக்கு எல்லாமே வந்து பின்னாக்கா வந்துடும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் சப்போஸ் பேமெண்ட் வந்து பின்னாக்கா பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா 24 ஹவர்ஸ் வந்து பின்னாக்கா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வரல அப்படின்னா மல்டிபிள் டைம் வந்து பண்ணாதீங்க அப்புறமா தெளிவாக இங்கே வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க. அதனால் திரும்ப பண்ணி நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம TNPSC வந்து பின்னாக்கா திட்ட வேணாம். அதனால் பொறுமையாக வந்து பின்னாக்கா பண்ணுங்கள். கிளியரா? நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்புறமா நினைக்கிறேன். இதில் டவுட் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து மாற்றிக்க முடியும். எனக்கு அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் எதுவும் வராது அப்புறமா நினைக்கிறேன். ஃபோட்டோ சைனு அண்ட் உங்கள் டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றி, வணக்கம்.